வெல்கம் டு ஹெச்பி ஏஜே கிரியேட்டிவ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சீக்வன்ஸில் டைப் 1 டைப் 2 எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் சீக்வன்ஸும் நார்மல் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸ்விங் த்ரெட், அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியணுக்காக சீக்வன்ஸ் ஒரு கலர்லேயும் நான் த்ரெட் ஒரு கலர்லேயும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கீழேருந்து செயின் எடுத்துகிட்டு அந்த துவார பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளாடி போட்டு ஒரு செயின் எடுக்கிறோம். வெளியில் கொண்டு லாக் போட்டு விட்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் என்னென்னா செயின் போட்டு உங்களுக்கு ஸ்டூல் பண்ணி தான் காமிக்கிறேன், அதனால் உங்களுக்கு கிளியராக இது தெரியும். இந்த கிளாஸு சிக்கு விழுந்துச்சா, அப்போ அதை விட்டுட்டு திரும்ப நான் எடுக்கிறேன். செயின் எடுத்து ஸ்டிச் போடுறேன். அடுத்த சீக்வன்ஸ் எடுத்து கொண்டு வச்சு அதே பிளேஸில் எந்த பிளேஸ்லையோ அந்த பிளேஸில் வச்சுட்டு ஸ்டிச் போடுறேன். செயின் எடுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டு வெளியில் கொண்டு ஒரு செயின் போட்டு லாக் பண்ணி வச்சுருவேன். அடுத்த சீக்வன்ஸ் எடுத்து அது பக்கத்துலேயே கொண்டு வைக்கிறோம். வச்சுட்டு செயின் போடுறோம். கில்டர் அடிக்கிறதுனால ஒரு இதாக இருக்குது. அடுத்து பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் வச்சு நம்ம பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த சீக்வன்ஸ் கொண்டு வைக்கிறேன். வச்சுட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். செயின் எடுத்துக்கிறேன். அது பக்கத்தில் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறமா அடுத்த செயின் நம்ம சீக்வன்ஸ் கொண்டு வச்சு இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இது கலர் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் வைக்கலாம், இல்லைன்னா இதே கலரில் நம்ம என்ன கலர் சீக்வன்ஸ் எடுக்கிறோமோ அந்த கலரில் வைக்கலாம். இது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுனா என்ன கலர் நம்ம கலர் வேரியேஷன் பார்க்குறதுக்காக, எப்படி ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வேரியேஷன் பார்க்குறதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்த சீக்வன்ஸ் கொண்டு வச்சுட்டு கிளிட்டர் அடிக்குதா, ஸ்டிச் போட்டு வெளியில் எடுத்து லாக் பண்ணுறோம். இது சமிக்கியில் டைப் 1 ஸ்டிச். இது லாக் போட்டு முடிக்கிறேன். இந்த மாதிரி தான் டைப் 1 ஸ்டிச் நம்ம பண்ணுறோம். சமிக்கியில் டைப் 2 எந்த மாதிரி நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு அடுத்து காமிக்கிறேன். லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் எப்படி ஸ்டிச் நம்ம போடுறோன்னு ஜூம் பண்ணி தான் காமிச்சிக்கிறேன், அதனால் உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ இது சமிக்கை எடுத்திருக்கேன். சமிக்கை எடுத்து அந்த துவாரத்துலேருந்தே நம்ம ஸ்டிச்சஸ் எடுக்கிறோம். அது வெளியிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். இது துவாரத்துலேருந்தே ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு அடுத்த சமிக்கை கொண்டு அந்த சமிக்கைக்கு மேலே இப்போ சமிக்கைக்கு மேலே பார்த்திங்களா, அந்த மாதிரி அடுக்கி வைக்கணும். மேலே வச்சா மேலே, கீழே கொண்டு வந்தால் கீழே, அந்த மாதிரி பார்த்திங்களா. இதுலேயே கலர் உங்களுக்கு வேரியேஷன் பார்க்குறதுக்காக தான் த்ரெட்டு ஒரே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். மெதுவாக சிக்கு இதாகிடுச்சு செயின். பார்த்திங்கன்னா திரும்ப நான் பண்ணுறேன் பாருங்கள். சிக்கு விழுந்துச்சு. துவாரம் வழியாக செயின் போட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீக்வன்ஸ் கொண்டு ஸ்டிச் போட்டு வெளியில் ஸ்டிச்சஸ் போடுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அந்த செயின் எடுக்கிறது அந்த துவாரம், அடுத்த சீக்வன்ஸோட துவாரம். அடுத்த இதில் காமிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு அடியிலேருந்து எடுக்கிறோமா,
அதுக்கு அடுத்த சீக்வன்ஸை நம்ம அதில் பக்கத்தில் இது பண்ணியிருக்கோம். செயின் போடுறோமா, அடுத்த சீக்வன்ஸை எடுத்து பக்கத்தில் நம்ம போட்டு விடுறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வச்சுருக்கேன். அடுத்த சீக்வன்ஸ் எடுத்து நம்ம அது மேலால் நம்ம போட்டு விடுவோம். பேசிக் ஆரி கிளாஸ் என்னோடய சேனலில் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கணுன்னா சேனல் போய் பார்த்துக்கலாம். கண்டினியூஸாக என்னோடய சேனலில் வந்து போயிட்டுருக்கோம். லைன் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு சீக்வன்ஸ் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் எடுக்கும். அந்த செயின்லே அடுத்த சீக்வன்ஸை நம்ம போடுறோம். இந்த மாதிரி அடிக்கி ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு சமைக்கு வரும்போது அது பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். பக்கத்துலே செயின் போட்டு எடுக்கும். அடுத்தது ஸ்டிச்சஸ் வந்து ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். பார்க்கும்போது நீட்டாக அழகாக இருக்கும். இப்போவுமே பார்த்திங்கன்னா தெரியும் கில்டர் அடிக்கிறது உங்களுக்கு. ஆரி கிளாஸ் வந்து தொடர்ந்து பார்த்து கற்றுக்கோங்க. பேசிக் லெவல் வந்து இன்னும் 2-3 கிளாஸ் தான் இருக்குது, முடிஞ்சிடும். செயின் போட்டு நம்ம அடுத்த சீக்வன்ஸ் போட்டு அது பக்கத்தில் செயின் போடுறோம். அது பக்கத்தில் செயின் போடுறோம். அதில் வந்து பார்த்திங்க எவ்வளோ அழகாக கில்டர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு லாக் போட்டு இப்போ முடிக்கிறோம். உங்களுக்கு ஆரி கிளாஸ் இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த செயினுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கும் செகண்ட் போட்ட செயினுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.